ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். கரெக்டா சொன்னா காமர்ஸ் ஸ்டூடெண்ட். இது ஒண்ணு மட்டும் தான் படிச்சேன். ஓகே, ஜிஎஸ்டி இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க முடியாதா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி வேணாம், எதுக்கு ஜிஎஸ்டி? ஏன்னா இப்போ நம்ம ஒரு தியேட்டருக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், டிக்கெட் வந்து ரூ. 120, ஆனா அங்க சாப்பிடுற பாப்கார்ன் வந்து ரூ. 500. செமையா இருக்குல்ல? ஏன்னா ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஜிஎஸ்டி எப்படி அது டாக்ஸ் போடுறாங்க அப்படின்றதுல எதுவுமே நமக்கு புரிய மாட்டுது. ஆனா ஜிஎஸ்டின்னு சொல்லி தான் நிறைய இடத்துல காசு நிறைய வசூல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்ல. ஆனா இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி 5%, 12, 18, 28 இந்த மாதிரி இருக்கிற ஜிஎஸ்டி எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க. விஷயம் தெரியும்ல? ஆமா, இது வந்து ரொம்பவே ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருந்துச்சு. இந்த எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க. அதாவது நம்மளோட அத்தியாவசிய பொருட்கள், இந்த கடைக்கு போய் வாங்குறோம் அப்படின்னா பால் பாக்கெட்டுகள் ஜிஎஸ்டி இருந்துச்சாமா, அது எல்லாமே கேன்சல் பண்ணாங்க டோட்டலா. நமக்கு எது அத்தியாவசியமா தேவைப்படுதோ அது எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி வந்து கேன்சல் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து 5%, அதுக்கு ஒரு 18% இந்த ஜிஎஸ்டி மட்டும் தான் இருக்கு. அதுக்காக புதுசா நிறைய இதுக்குதான் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி அதை தனியாவே சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி சொல்லணும் அப்படின்னா நான் தனி வீடியோவே சொல்றேன். ஏன்னா அவ்வளவு பெருசா இருக்கு, இதுல நான் சொல்ல முடியாது. ஓகேவா? ஆனா ஒரு முக்கியமானது, அதாவது இந்த தமிழக குடிமக்கள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே ஷாக்கிங் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த சிகரெட்டு, பாக்கு, அந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி யூஸ் பண்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே 40% ஜிஎஸ்டி போட்டிருந்தாங்க. 40% இருக்கிறதுல இதான் அதிகம்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி போட்டாங்க அப்படின்னா, இப்பயாச்சும் நீ குடிக்காம இருப்பீங்களாடா அப்படின்றனால போட்டிருப்பாங்க போல. ஆனா நம்ம ஆட்களை பத்தி நமக்கு தெரியும். என்னன்னா நம்மளோட ரேஷன் கார்டே எடுத்துட்டு போய் அடகு வச்சு குடிக்கிற ஆளுங்க தான் நம்ம. அதனால நம்ம என்னைய சொல்லலைங்க, நான் பொதுவா சொல்றேன், குடிக்கிற ஆளுங்க அப்படின்னு சொல்றேன். குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து 40% போட்டாலும் நிப்பாட்டுவாங்களா? சான்ஸே கிடையாது. ஓகே, நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வந்துருவோம். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஜிஎஸ்டி வந்து அறிவிச்சாங்கல்ல, அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் இது எல்லாத்துக்குமே வந்து ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் ஒண்ணு போட்டாங்க. ஓகே, அதான் ரூல் போட்டாங்களே, அப்புறம் எதுக்கு நீட்டை கொண்டு வர அப்படின்னா, இங்கதான் ட்விஸ்ட். அதாவது இந்த நீட்டு, ஜேஇஇ, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, இவங்களுக்கெல்லாம் வந்து 18% ஜிஎஸ்டி போட்டுட்டாங்க. டேய் நீ என்ன லூசா? அதான் படிக்கிறதுக்கெல்லாம் நீ இது கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் சம்பந்தமே இல்லாம இதுக்கு 18% சொல்ற அப்படின்னா, நானும் அப்படிதான் நினைச்சேன். என்னடா அதுவுமே இல்லைன்னு சொன்னாங்களே, இதுன்னு பார்த்தா 18% இருக்காங்களே அப்படின்றப்ப நானே யோசிச்சேன். இப்பதான் தெரியுது, அந்த நீட்டு, ஜேஇ எல்லாமே தனி இன்ஸ்டிடியூட்ல படிப்பாங்க. இதெல்லாம் ஸ்கூல்ல அவ்வளவு சொல்லி தர மாட்டாங்கல்ல, தனியா ஒரு இன்ஸ்டிடியூட் வச்சு தான் சொல்லி கொடுப்பாங்க. அது அந்த அந்த கோர்ஸ் எல்லாம் படிப்பாங்கல்ல, அந்த மாதிரி டெக்னாலஜி இன்ஸ்டிடியூட், அந்த மாதிரி இன்ஸ்டிடியூட், அதுக்கப்புறம் நீட்டுக்குன்னு ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கும், ஜேஇன்னு இருக்கும். இது எல்லாமே வந்து கல்வித்துறையோட வந்து ஒப்பிட முடியாது. அதெல்லாம் கல்வித்துறையோட வராதாமா, இதெல்லாம் தனி பிரைவேட் அப்படின்ற மாதிரி. அந்த ஆன்லைன் கிளாஸ் நடத்துவாங்க, ஒரு பிரைவேட் ஸ்டாஃப் எல்லாருமே தனி ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே நடத்துவாங்க. அதுக்குமே ஃபீஸ் இருக்கு. இது எல்லாத்துக்குமே வந்து 18% ஜிஎஸ்டி கட்டணும் அப்படின்னு சொல்லி ரூல் போட்டிருக்காங்க. இப்ப